புரட்டாசி மாதத்துலதான் பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்குரிய மகாலய பட்சமும் மகாலய அமாவாசையும் வருது. மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் பிறருக்கு தானங்கள் வழங்குறதும் நம்முடைய பல தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியதாகும். அதோட நம்முடைய சந்ததியினரின் வாழ்க்கை சிறப்பா அமையவும் உதவும். மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நாம செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணங்கள் ஆகியவற்றை ஏற்று ஆசி வழங்குவதா ஐதீகம். இந்த புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கும் மட்டுமில்லாம உலகை காக்கும் ஜெகன் மாதாவான அம்பிகைக்குரிய மாதமும் ஆகும். புரட்டாசி மாதத்துலதான் அம்பிகைக்குரிய நவராத்திரி திருநாளும் வரும். மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் 9 நாளும் நவராத்திரி பண்டிகையாக அம்பிகைய பல்வேறு வடிவங்கள்ல கொண்டாடும் காலமாகும். தெய்வீக அருளை முழுமையா பெறுவதற்குரிய அற்புத மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாத சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தார். அதனால சனியால பாதிப்பு இருக்கிறவங்க புரட்டாசியில விரதம் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம்.